ஃபியர் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஃபியர் கிட்ட போனா ஃபியரா தான் இருக்கும். இவர்கிட்ட க்ளோசிங் ஃபைட் எடுத்தா மட்டும்தான் ஃபியரால ஜெயிக்க முடியும். இப்போ ஃபியர் ரோபோட் வச்சிருக்காரு ப்ரோ. செம்ம ஸ்ட்ராட்டஜி. Only one, the final of the match. Only one goes through the fair and Ocean. பறந்து ஃபியர் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஃபியர் கிட்ட போனா ஃபியரா தான் இருக்கணும். ஃபியர் ரோபோட் வச்சிருக்காரு ப்ரோ. செம்ம ஸ்ட்ராட்டஜி. ராகுல் வந்து சுத்திட்டு இருக்காரு. ஃபியர் ரோபோட்டை விட்டுட்டு ஓடுறாரு. ரோபோட்டு இப்போ எடுப்பாரா இல்லை ஜோனை பிடிப்பாரா? ஆகாஷ் வந்து ஃபியர் கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஆகாஷ் வந்து அந்த ஸ்டாக்கை பிடிக்க பார்க்குறாரு. ஃபியர் வந்து ரோபோட்டை விட்டுட்டு ஓப்பனில் சுற்றிட்டு இருக்காரு. ஃபியர் ரோபோட்டை எடுத்தாருன்னா ஆகாஷ் அடிப்பார். ஃபியர் எகிரி ரோபோட்டை பிடிச்சி இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதை வந்து உங்களுக்கு ஃபுல் கேப்சராக தரேன். ரோபோட் வச்சு ஆட்டம் வெறியாக இருக்கும். ஆகாஷோட ஃபியர் மேலே டைரெக்டாக வந்து போடுது. ஃபியரோட லைஃப் மண்ணாச்சு மண்ணாது. ஆகாஷ எஸ்என் நாக்கு வச்சிருக்காரா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ரோபோட்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு மேட்ச்சு. சோலோ மேட்ச்னா பார்த்தீங்களா அது எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. நாட் சிக்ஸை முடிச்சுட்டாரு எஸ்என். இப்போ நம்ம ஃபியரு பாமை போட்டு டப்பாவோட டான்ஸ் அதை விட்டுருண்டா உன்னை அப்படி சொல்லிட்டு டப்பாலேயே வச்சு தூக்க பார்க்குறாரு. ஆனால் அவர் உள்ள கவர் எடுத்து உட்காந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. அவரை சாவடிக்க முடியல. ஆகாஷம் எப்படியாச்சும் அழிச்சு ஆவண்டா அப்படி சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு ஒரு இடத்துல நிற்காம. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. ஆகாஷ்டை வந்துட்டு அடிப்பாங்களா? யாருக்கும் டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு லைஃப். ஆமாம் 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 ராகுல் அவுட் ஆஃப் பண்ணிட்டு செத்து விட்டார். மிக மீண்டும் இன்றும் ஆகாஷோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் ஆகாஷோட ஸ்ட்ராட்டஜி. நீ அவன் அடி நான் உன்னை அடிப்பேன் அப்படின்றதுக்குள்ள மனோஜ் ஆகாஷை முடிச்சிட்டாரு மிஸ்டர் எஸ்என். இவர்கிட்ட க்ளோசிங் ஃபைட் எடுத்தால் மட்டும்தான் ஃபியரால் ஜெயிக்க முடியும். இப்போ வந்து only one, the final of the match. Only one goes through the fair and Ocean. டுடே மேட்ச் வந்து வெறியா போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துல யார் வந்து வின் பண்ணுவா? 2 பேருக்கும் யார் வந்துட்டு ஆட்டத்தை சமர்ப்பணம் பண்ணுவாங்க? ரோபோட்டை காலி பண்றாரு. இது இருந்தா தானே நீ என்ன பஸ்ட் அடிப்பார். நான் ரோபோட்டை பஸ்ட் முடிச்சிருவேன் சொல்லிட்டு ரோபோட்டை டேமேஜ் வைக்கிறாரு. ரோபோட்டு மூலியமா நீ செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு காத்துருக்காரு. ரோபோட்டை முடிச்சு ரோபோட்டை மண்ணுக்கு விட்டுட்டாரு. ரோபோட் எகிருது. எஸ்என் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் எஸ்என் வந்து ஒரு மேட்ரு தப்பு பண்ணிட்டாரு. எஸ்என் ஜோனுக்கு வந்தே ஆகணும் ப்ரோ. ஜோனுக்கு வந்தே ஆகணும். ஃபியர் இப்போ எட்டி பார்க்காம இருந்தாலே எஸ்என் வந்து ஈஸியாக அடிக்க முடியும். ஆனால் ஃபியர் எட்டி பார்த்துட்டாரு அப்படின்னா எஸ்எனை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஸ்மோக் இருக்கு. எஸ்எனா ஃபியரா எஸ்எனா ஃபியரா எஸ்எனா ஃபியரா ஃபியரா ஃபியர் ஸ்கோப்பில் ஐ திங்க் டவுட் ஆஃப் ஃபியர். ஸ்மோக்கில் டைரெக்டாக வந்து வெஸ்டர் லைட்டாக உடம்பை காமிச்சு அடுத்த செகண்டு ஸ்ப்ரே போட்டார். இந்த மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸில் எடுத்துகிட்டு வருவோம். அவுட் டு ஃபோக்கஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு இந்த ஸ்மோக்கு தான் ஜோனு. இப்போ வந்து வந்து கரெக்டாக இங்கே வந்தாகணும். எஸ்என் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீக் பண்ணுறாரு. ஃபியர் வந்து வெயிட் பண்ணுறாரு. எஸ்என் வந்து பீக் பண்ணுறாரு. ஃபியர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இது 2 பேரில் யார் வந்துருச்சு பார்? ஓனோ எஸ்என் அவுட் ஆஃப் ஜோன் வந்துருச்சு. ஃபியர் வெயிட் பண்ணதுக்கு இல்லை இதான் டைமே. அவுட் ஆஃப் ஜோனில் மாறாரு. ஃபியர் அடிக்கிறாரு. ஃபியர் நாக்கு வச்சுட்டாரு. ஃபியர் தான் வின் ஆஃப் த மேட்சா? இப்போ என்ன பண்ண போகிறாரு? ஃபியர் வந்து அடிக்கலை. அவர் வந்து ஹீல் ஆகட்டும் சொல்லிட்டு க்ளோஸ் செஞ்சு போயிட்டுருக்காரு. தூக்கிட்டாரு. தூக்கி ப்ளே பண்ணுறாரு. விளாடுறாரு. விளாட்டு மேட்சின் நோ ஃபியர் ஒன் ஆஃப் த மேட்ச். சோலோவின் கடவுளாக ஃபியர் 7 கில் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஃபியருக்கு ஓபி போட்டுருங்க மக்களே. இது கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். ஃபியர் ஓபி இந்த சாட். ஃபியர் ஓபி ஃபியர் ஓபி ஃபியர் ஓபின்னு கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்ருங்க. அவரோட ஆட்டத்தை நீங்கள் பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக பொறுமையாக காத்து ஜோனை பிடிச்சி ரோபோட்டே போன பரவாயில்லன்னு சொல்லிட்டு உக்காந்து கடைசியில் நாக்கு வச்சு அவனை தூக்கி ஃபன் பண்ணி ஈஸியாக மேட்சை முடிச்சிட்டாரு. ஸ்னைப்பர்னு தெரிஞ்சு தலையை கட்டாமல் பொறுமையாக வெயிட் பண்ணதே அவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் 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 சூப்பர்.